தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: இழப்பது மேன்மைக்கே. பெயர்: சவாரா குரியாகோஸ். மண்ணில் பிறந்தது 10/2/1805 ஆண்டு. விண்ணில் சென்றது 3/1/1871 ஆண்டு. ஊர் கைலஹரி, கேரளா. நாடு இந்தியா. தரிசன பூமி இந்தியா. இந்தியாவில் கத்தோலிக்க உலகளாவிய திருச்சபை வேரூன்றி வளரவும் அதற்கு தேவையான துறவிகளை இந்தியாவில் உருவாக்கவும் அரும்பாடுபட்டவர்களில் ஒருவரே சவாரா குரியாகோஸ். இவர் காலத்தில் கேரளா திருச்சபை புதுப்பொலிவுடன் வளரத் தொடங்கியது. கேரளா மாநிலத்தில் பிறந்த இவர் இளம் வயதிலேயே குரு மடத்தில் மாணவராக இணைந்தார். தமது 24வது வயதில் குரு பட்டம் பெற்ற இவர் மிகுந்த கட்டுப்பாட்டுடனும் இறை பற்றுடனும் திருப்பணிகளை நிறைவேற்றினார். துறவரத்தை விரும்பிய இவர் சந்நியாச மடம் ஒன்றை தோற்றுவிக்க ஆவல் கொண்டார். கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்தார். துறவிகளுக்கு அவர் எழுதிய கடிதத்தில், நாம் பட்டினியாலும் அமைதியின்மையினாலும் உலகை விட்டு துறவிகள் இல்லம் புகுந்தவர்கள் அல்ல. பிறரை போல் செல்வங்களையும் இன்பங்களையும் நாம் உலகில் அடைந்திருக்கலாம். ஆயினும் உற்றார், பெற்றோர், உலக உடைமைகள் அனைத்தையும் துறந்த நாம் ஞான வாழ்வில் நம் கவலையினால் இறை அருளை விட்டுவிட்டால் நம்மை விட அற்பர்களும் இழிவானவர்களும் வேறு எவரும் இருக்க முடியாது என்றார். இவரது கடினமான சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சில அர்ப்பணிப்பில்லாத துறவிகள் அச்சபையை விட்டு வெளியேறினர். நேர்மையையும் ஒழுக்கத்தையும் தாம் கடைபிடித்ததோடு பிறரையும் அவ்வழியை பின்பற்றுமாறு எதிர்பார்த்தார். கேரளத்தின் முதல் அச்சகத்தை தோற்றுவித்தார். தமிழ் மொழியை கற்று அதன் மூலம் அநேக மலையாள நூல்களை வெளியிட்டார். இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். ஆதரவற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் கருணை இல்லங்களை ஏற்படுத்தினார். திருச்சபைகளுக்கு இடையே காணப்பட்ட வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமை ஏற்பட காரணமான இவர் தம் போதனைகளால் அநேகரை கிறிஸ்துவின் அண்டையில் ஈர்த்தார். எனவே போதக சம்மட்டி என்றும் இவர் அழைக்கப்பட்டார். அன்பரே, உங்களை சுற்றி வாழும் மக்களுக்கு நீங்கள் செய்யும் நற்செயல் என்ன? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. துன்புறுத்தல்களை விட பேர் புகழே அநேக தீர்க்கங்களை கொன்றுவிட்டது என்றார் வேன்ஸ் ஹேவ்னர்.